கீழ்காணும் சார்புகளுக்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இடைவெளியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஈக்குவல் டு சமப்படுத்துறோம். அந்த சமன்பாடை தீர்க்கிறோம். அந்த சமன்பாட்டினுடைய தீர்வுகள் நமக்கு தேவையான நிலை எண்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த நிலையெண்கள் எல்லாத்தையும் வந்து மெய்யெண் கோட்டில் வந்து நம்ம வந்து வச்சு, அதாவது அதுல குறிச்சு நம்மளுடைய மெய்யெண் கோட்டை வந்து பல இடைவெளிகளா நம்ம பிரிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு இடைவெளியிலையும் நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சு அதனுடைய குறிகளை வந்து குறிச்சு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ அந்த குறிகள் தான் நமக்கு தேவையானது. அந்த குறி வந்து ஒரு இடைவெளியில் குறையாகவும் அதன் அடுத்த இடைவெளி மிகையாகவும் இருந்துச்சுன்னா அந்த நடுப்புள்ளி வந்து இடஞ்சார்ந்த சிறுமம். அந்த குறி வந்து ஒரு இடைவெளி மிகையாகவும் அதன் அடுத்த இடைவெளியில் குறையாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நடுப்புள்ளி தான் நமக்கு தேவையான இடஞ்சார்ந்த பெருமம். ஓகே, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சார்பு வந்து திட்டமாக ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா குறிப்பிட்ட இடைவெளியில் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் குறி வந்து மிகை எனில் அந்த இடைவெளியில் நம்மளுடைய சார்பு வந்து திட்டமாக ஏறும். குறிப்பிட்ட இடைவெளியில் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் குறி வந்து குறையெனில் அந்த இடைவெளியில் நம்மளுடைய சார்பு வந்து திட்டமாக இறங்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கணக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கிறேன். சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் 5. ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து இது பெருக்கல் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருக்கல் விதியை வந்து பயன்படுத்துகிறோம். ஓகே, சைன் எக்ஸை வச்சுக்கிட்டு காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிளஸ் காஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து காஸ் எக்ஸ் கிடைக்கும். ஓகே, இங்க வந்து என்னது 5ங்கிறது மாறிலி, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது காஸ் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் வரலாம், அதனால ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ், அதுக்கப்புறம் என்னது மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து காஸ் 2x அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைச்சிருக்குது, காஸ் 2x அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நாம எழுத போறோம். எழுதணும்னு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து காஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா வந்து காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்தது அப்படின்னா நமக்கு எக்ஸ் வந்து என்னது 5/2, 3π/2, அதுக்கப்புறம் என்னது 5π/2, அதுக்கப்புறம் என்னது 7π/2, அப்படியே வந்து என்னது போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா வந்து காஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ வந்து என்னது நமக்கு இங்க 2x இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது நமக்கு இடைவெளி கொடுத்துருக்காங்க. என்னது இடைவெளி என்னது 0,2π இருக்கணும். ஆனா வந்து என்னது எக்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து 2x தான் கிடைச்சிருக்கு. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 5/2, 3π/2, அப்போ வந்து என்னது 5π/2, 7π/2. ஓகே, இந்த 4 புள்ளிகள் மட்டும் தான் என்னது நமக்கு தேவையான இடைவெளிக்குள்ள வரும். ஸோ இப்போ வந்து என்னது எல்லாத்தையும் 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 5/4, 3π/4, 5π/4, 7π/4. இப்போ இதுதான் வந்து என்னது நமக்கு தேவையான நிலை எண்கள். ஓகே, ஸோ இதை வச்சுதான் என்னது நம்ம 0,2π வந்து என்னது இடைவெளிகளா பிரிக்க போறோம். பிரிச்சு நம்மளுடைய இடஞ்சார்ந்த அறிவுகளை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்னது நிலையன்களை வந்து நம்ம மெய்யன் கோட்டில் குறிக்கலாம். ஸோ நம்மளோட எல்லை வந்து என்னது 0,2π தான். ஸோ நம்மளுடைய நிலையன்கள் வந்து 5/4, 3π/4, 5π/4, அதுக்கப்புறம் 7π/4. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான இடைவெளிகள் வந்து என்னது 0,π/4, அதுக்கப்புறம் 5/4, 3π/4. ஓகே, அதுக்கப்புறம் 3π/4, 5π/4, அதுக்கப்புறம் 5π/4, 7π/4. ஓகே, அதுக்கப்புறம் என்னது 7π/4, 2π. ஸோ இந்த இடைவெளிகள் எல்லாம் நம்ம வந்து சோதனை புள்ளிகள் எடுத்து பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய cos 2x அப்படிங்கிறோடைய கிராஃப். ஸோ நமக்கு என்ன தெரியும் 5/4 அப்படின்னா 45 டிகிரி அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ வந்து என்னது சோதனை புள்ளி வந்து இங்கே வந்து என்னது 30 டிகிரி எடுக்கிறேன். ஸோ அது வந்து 5/6. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னது இந்த இடைவெளியில வந்து என்னது நான் வந்து 5/2 எடுக்கிறேன். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 5/2.
ஓகே. அதுக்கப்புறம் என்னது இந்த இடைவெளி நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை எடுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடைவெளி என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3π/2 எடுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடைவெளி என்ன பண்றேன் அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11π/6 எடுக்கிறேன். ஸோ நமக்கு f dash of x அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து cos 2x. ஸோ இதனுடைய 2 மடங்கு தான் நம்ம வந்து என்னது கண்டுபிடிக்கணும் காசுனுடைய மதிப்பு. ஓகே. ஸோ நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து f dash of x is equal to இங்க π/6 அப்படின்னு என்னது 30 டிகிரி. ஸோ அதனுடைய 2 மடங்கிறது என்னது 60 டிகிரி. ஸோ நமக்கு காஸ் 60 டிகிரி என்னது, ஸோ அது வந்து என்னது 1/2. ஸோ இது வந்து என்னது நமக்கு பாசிட்டிவ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இங்க என்னது x is equal to π/2. ஸோ நமக்கு f dash of xங்கிறது என்னது cos π. ஓகே. ஸோ நமக்கு என்ன தெரியும், cos π மதிப்பு என்னது -1 அப்படின்னு தெரியும். ஸோ இங்க வந்து என்னது நமக்கு நெகட்டிவ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னது இங்க x is equal to π. இதுல வந்து என்னது f dash of xங்கிறது என்னது cos 2π. ஓகே. cos 2π வந்து என்னது நமக்கு அது என்னது cos 0க்கு ஈக்குவல். ஸோ அதனுடைய மதிப்பு என்னது நமக்கு 1. ஸோ இங்க வந்து என்னது பாசிட்டிவ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்க x is equal to 3π/2 அப்படிங்கும்போது ஸோ நமக்கு என்னது f dash of xங்கிறது என்னது cos 2 பெருக்கல் 3π/2. அப்போ வந்து என்னது cos 3π. cos 3π அப்படிங்கிறது cos πக்கு ஈக்குவல். அதனுடைய மதிப்பு என்னது -1. தேர்ஃபோர் இங்க வந்து என்னது நெகட்டிவ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது cos 2 பெருக்கல் 11/6. ஓகே. ஸோ நமக்கு இங்க என்னது இந்த கடைசி இடைவெளி, அதாவது என்னது இந்த 2πக்கு முன்னாடி உள்ள இடைவெளியில இருக்குது இது. அதனால இது வந்து என்னது 4ஆம் கால் பகுதியில அமையும். 4ஆம் கால் பகுதியில வந்து என்னது நமக்கு காசுக்கு வந்து எப்பயுமே பிளஸ். ஸோ இது வந்து என்னது பாசிட்டிவ். ஓகே. ஸோ நமக்கு இங்க என்னது பாசிட்டிவ் எல்லாமே வந்து திட்டமாக ஏறும், நெகட்டிவ் எல்லாமே திட்டமாக இறங்கும். அது எழுதிக்கலாங்க. ஸோ அது எழுதியாச்சுங்க. இப்போ என்னது இந்த இடைவெளியில் என்னது f dash of x என்னது மிகையா இருக்குது, இங்க குறையா இருக்குது. ஸோ அதனால என்னது π/4ல வந்து நமக்கு பெருமம் கிடைக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்க என்னது நெகட்டிவா இருக்குது, இங்க வந்து பாசிட்டிவா இருக்குது. ஸோ இங்க வந்து என்னது x is equal to 3π/4ல வந்து நமக்கு இடஞ்சார்ந்த சிறுமம் கிடைக்கும். ஸோ இங்க பாசிட்டிவ்ல இருக்குது, இங்க நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மாறதுனால இந்த நடுப்புள்ளியான 5π/4ல வந்து நமக்கு இடஞ்சார்ந்த பெருமம் கிடைக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னது இங்க நெகட்டிவ்ல இருந்து இங்க பாசிட்டிவ் போறதுனால இந்த 7π/4ல வந்து நமக்கு இடஞ்சார்ந்த சிறுமம் கிடைக்கும். ஸோ இப்போ அதனுடைய மதிப்புலாம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்னது x is equal to π/4 மற்றும் 5/4ல வந்து இடஞ்சார்ந்த பெருமம் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம வந்து என்னது f of x கண்டுபிடிக்கலாம். ஸோ f of π/4 அப்படிங்கிறது என்னது நமக்கு sin π/4 பெருக்கல் cos π/4 பிளஸ் 5. ஓகே. ஸோ sin π/4 வந்து என்னது நமக்கு √2/2 பெருக்கல் cos π/4 என்னது அதுவும் நமக்கு √2/2. ஓகே. பிளஸ் 5. ஸோ நமக்கு √2 பெருக்கும்போது என்னது வெறும் 2 கிடைக்கும். அது இந்த 2ஓட கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்னது நமக்கு 1/2 பிளஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எல்சிஎம் வந்து என்னது 2. ஸோ 1 பிளஸ் இங்க i2 10. திஸ் இஸ் ஈக்குவல் டு 11/2. ஓகே. அதே போல என்னது f of 5π/4 கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனுடைய மதிப்பு என்னது sin 5π/4 பெருக்கல் cos 5π/4 பிளஸ் 5. ஓகே. sin π/4 மதிப்பு என்னது -√2/2 பெருக்கல் cos π/4 மதிப்பு என்னது அதுவும் -√2/2 பிளஸ் 5. ஓகே. ஸோ மேல உள்ளதே மாதிரி தான் இங்கேயும் கிடைக்குது. ஏன்னா இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். ஸோ இதனுடைய மதிப்பு என்னது 11/2. ஸோ நமக்கு இடஞ்சார்ந்த பெருமத்தினுடைய மதிப்பு என்னது 11/2. ஓகே. இப்போ நம்ம வந்து இடஞ்சார்ந்த சிறுமம் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து f of 3π/4 கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு sin 3π/4 பெருக்கல் cos 3π/4 பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு sin 3/4 என்னது நமக்கு √2/2 பெருக்கல் cos வந்து என்னது -√2/2 பிளஸ் 5. ஓகே. ஸோ இங்க √2 பெருக்கும்போது நமக்கு 2 கிடைக்கும். அந்த 2 இங்க கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்னது 5 - 1/2. ஸோ எல்சிஎம் 2. ஸோ 10 - 1 இங்க வந்து என்னது 9/2. ஓகே. அதே போல நமக்கு f of நமக்கு 7π/4 is equal to sin 7π/4 பெருக்கல் cos 7π/4 பிளஸ் 5. ஓகே. sin 7π/4ங்கிறது என்னது நமக்கு -√2/2 பெருக்கல் காஸ்க்கு வந்து என்னது பிளஸ்
√2/2. ஓகே, ஸோ பிளஸ் 5. ஸோ இதே தான் எனக்கு மேல இருக்குது. அதனுடைய மதிப்பு என்னது 9/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இடஞ்சார்ந்த சிறுமம் வந்து என்னது 9/2. ஸோ இடஞ்சார்ந்த சிறுமம் கண்டுபிடிச்சாச்சு, இடஞ்சார்ந்த பெருமம் கண்டுபிடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து என்னது எங்க திட்டமாக ஏறும் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு, எங்க திட்டமாக இறங்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ நம்ம கிட்ட இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.